சார் விஜய் சேதுபதி சார் போதும் சார், பாவம் சார், போட்டியாளர்கள் ரொம்ப திட்டாதீங்க சார், மனசு வலிக்க போகுது சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு விஜய் சேதுபதியோட இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குது. அப்படி விஜய் சேதுபதி அந்த ப்ரோமோல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தவரை முதல் ப்ரோமோட தொடர்ச்சி அப்படினே சொல்லலாம். முதல் ப்ரோமோல என்ன சொல்லியிருந்தாரு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சில பேர் நடந்துக்கிற விதம் பார்க்கிறதுக்கு சகிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை பார்த்து நம்மளை பொறுத்தவரை ஆபாசமா பேசுறவங்களுக்கு எதிராக விஜய் சேதுபதி கொந்தளிக்க போறாரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் தனிப்பட்ட முறையில யாரையும் ஒன்னும் சொல்ல மாட்டாருப்பா. யாருக்காவது மனசு வலிச்சிருச்சுன்னா பாவம்ல. அதனால விஜய் சேதுபதியை பொறுத்தவரை ஓவரால மீன் பண்ணி சொல்லாம எல்லாரையும் ஒட்டுமொத்தமா போட்டு அடிக்கிறாரு. இதை தானங்க நம்ம முதலே சொல்லியிருந்தோம். இவர் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருங்க. சரி, என்னதான் இருந்தாலும் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, போன வாரம் நிகழ்ச்சியை பார்க்கும்போது பரபரப்பா போச்சு, பார்க்கிற எங்களுக்கு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, எப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியல, அதுலயும் சில பேரோட விளையாட்டெல்லாம் பார்க்கறதுக்கே சகிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த நேரம் ஆதிரையோட ஃபேஸுக்கு சூம் வைக்கிறாங்க. கண்டிப்பா ஆதிரை எஃப்ஜே இவங்க 2 பேரை பத்தி விஜய் சேதுபதி பேசுறதுக்கு வாய்ப்புகளே இல்ல. வேணும்னா இன்னைக்கான எபிசோட்ல ஆதிரையை எவிக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி செஞ்சாலும் ரசிகர் பொறுத்தளவுல கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி போட்டியாளர்களுக்கு சில அறிவுரைகள் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்ப நீங்க இன்டர்வியூக்கு வரும்போது எப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படிமா கேக்குறாரு. சார், நீங்க இன்டர்வியூல பண்ற சேட்டையினால தானே உள்ள இவ்வளவு கலவரங்கள் நடக்குது. உள்ள போய் காதல் கண்டென்ட் கொடுப்பியா, நீ காதல் கண்டென்ட் கொடுத்தா உனக்கு பேமெண்ட் அதிகம் இப்படிங்கிற மாதிரிலாம் மண்டைய கழிவு உள்ள அனுப்புறதுனாலதான் போட்டியாளர்கள் நல்லவங்களாவே இருந்தாலும் உள்ள வந்து என்னமோ காஜு பிடிச்சு சுத்துற மாதிரி பையன் பொண்ணு பின்னாடியும் பொண்ணு பையன் பின்னாடியும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை தான் பார்க்க சகிக்கல எங்களை பொறுத்தளவுல. சரி, என்னதான் இருந்தாலும் அடுத்ததா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ள இருக்கிற உங்களை பொறுத்தளவுல பிக் பாஸையே அண்ணங்கிறீங்க, டூடுங்கிறீங்க, எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு இவ்வளவு தைரியம் அப்படிங்கிற கேக்குறாரு. அதாவது இந்த இடத்துல சபரி இவங்க 2 பேருக்கும் தரமான செருப்படி அப்படினே சொல்லலாம். எதுக்காகனா பிக் பாஸ் அண்ணானி கூப்பிடுறது சபரி, அதே மாதிரியே டூட்னு கூப்பிடுறது எஃப்ஜே. பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுக்க வேண்டாமாப்பா, ஏன்பா இப்படி கூப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரையும் ரோஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை சினிமா ஷூட்டிங்லாம் கிடையாது, உங்களோட நிஜ முகத்தை, அதாவது நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத காட்டுற ஷோ, அதை புரிஞ்சுக்கிட்டு கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. போட்டியாளர்கள் எல்லாருமே விஜய் சேதுபதி பேசினதை கேட்டு மிரண்டு போய் இருக்கிறாங்க. அதுக்கான மியூசிக்லாம் வேற லெவல்ல கொடுத்திருந்தாங்க. ஆனா எபிசோட்ல ஒரு மண்ணும் இருக்காது. ஆமாங்க, ஒரு தப்பு ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அவனை விசாரிச்சு அப்ப நீ பண்ண தப்பு இனி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமா போட்டு அடிச்சா நம்ம தப்பு பண்ணுவான் இல்லையா அப்படிங்கறத அவனுக்கு புரியாது. இதை தானே விஜய் சேதுபதி போன சீசன்லயும் பண்ணாரு, இந்த சீசன்லயும் பண்ணாரு. இதே மாதிரி தாங்க போன சீசனை பொறுத்தளவுல ஒரு டாஸ்க்ல ஜெஃப்ரி வந்து தீபக்கோட கழுத்தெல்லாம் லாக் பண்ணிருப்பான், அவனுக்குலாம் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதே மாதிரி பில்டப் கொடுத்து அந்த எபிசோட்ல ஜெஃப்ரி பண்ணதை பத்தி பேச கூட இல்ல. இப்படி விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல இந்த நிகழ்ச்சிக்கு ஹோஸ்டா இருக்கிறதுக்கு தகுதி இல்ல அப்படிங்கறத ஒவ்வொரு எபிசோட்லயும் அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ரோஸ் பண்ற மாதிரி ஹைப் கொடுக்குற மாதிரி ப்ரோமோவை கூட ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னா எபிசோட்ல என்ன இருக்கும் அப்படிங்கறத நீங்களே கெஸ் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்தா பார்த்தாகணும். இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி யார்கிட்ட என்ன கேள்விகள் கேட்க போறாரு, உண்மையாவே ரோஸ் தான் பண்றாரா இல்லனா மயில் இறக வச்சு தடவி கொடுக்க போறாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.